இது நேற்று ஈவினிங்குள்ள வீடியோ. என்னன்னே தெரில, ஒரு மாதிரி எனக்கு அம்மா நினப்பாவே இருந்துச்சு. பார்க்கணும், பேசணும் அப்படின்ற மாதிரியே ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அங்கே அம்மா வீட்டில் இருந்த நினப்பெலாம் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, அதெல்லாம் நினச்சி என்ன பண்ண போகிறோம், இருந்தாலும் அவங்க நம்மளை நினைக்காமே போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. யாருக்குமே என்னோடய நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. நாளைக்கு டெலிவரி தம்பி, நாள் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய மரண வலி. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் மறக்க முடியல. எனக்கு அம்மா நினப்பாவே இருக்குது. ஏன்னா யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. அம்மா ஒரு ஆள் இல்லாதனால யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது, நம்ம பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மீண்டும் வந்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு அந்த மைண்டில் அது ஃபீலிங் வந்துகிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்புறம் தம்பி தூங்கி எழுந்திரிச்சிட்டான். கொஞ்ச நேரம் தான் தூங்கினா, அப்புறம் எழுந்திரிச்சிட்டான். அப்புறம் அவனுக்கு ராகி ஊற வச்சுருந்தேன்னா அதை களி கிண்டி கொடுத்துட்டு, ஃபஸ்ட்லாம் மிக்ஸி போட்டு பயங்கரமாக அழுவான். என்னன்னே தெரில, இப்போல்லாம் சார் சிரிச்சிட்டே இருக்கார். மிக்ஸி போட சொல்லுவார் சில டைமு. அதனால் அப்புறம் அவனுக்கு களி கிண்டி கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டே இருந்தோம். சைடு கப்பில் சிலிண்டருக்காரங்க வந்துட்டு மறுபடியும் அதை எடுத்துகிட்டே போயிட்டாங்க. அதான் காய் கெட்டினது வாய் கெட்டலன்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் தம்பியும் கொஞ்சம் நேரம் தூங்கினா, நானும் சைடு கப்பில் வீடெல்லாம் கூட்டிகிட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு நினச்சேன். சார் எழுந்திரிச்சிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கும் தண்ணி காய வச்சுருந்தேன் அவன் தூங்கும் போதே. அப்புறம் எழுந்திரிச்சி எதுவுமே குளிக்க வச்சுட்டு இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னென்னா, பால் டப்பா சாக்கடைக்குள்ளே விழுந்துருச்சு. உடஞ்சிருந்தா கூட மனசாரி இருக்கும். முழு டப்பா அப்படியே உள்ளே விழுந்துருச்சு. அது நாங்கள்ல சிலிண்டருக்காரங்க ஏதோ அப்படி கை வச்சாங்க, அப்படி கீழே விழுந்து அப்படி சாக்கடைக்குள்ளே விழுந்துருச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கீழே உடஞ்சிருந்தா கூட மனசாரி இருக்கும். அது என்னென்னு தெரில, அப்படியே விழுந்துருச்சு. அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்புறம் போய் வாங்கிட்டு வந்துட்டு மாவு வாங்கிட்டு வந்து இன்றைக்கி இட்லி தான் ஊற்றுனேன். தம்பிக்கு இட்லி ஊட்டிட்டு டானிக்கெல்லாம் கொடுக்கணுமா, அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அவரும் சமத்தாக குடித்தார். எப்பயுமே அழமாட்டான். ஒரு பிள்ளைங்களாம் எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் டானிக்கு கொடுக்கணுன்னா ஒரு 4 பேர் கை காலெலாம் பிடிக்கணும், அப்போ தான் கொடுப்பான். இவன்லாம் சமத்தாக குடிச்சுக்குவான். அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும். அப்புறம் குட்டியும் தூக்கம் வந்துடுச்சு. அப்புறம் தொட்டியில் போட்டு கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு தான் அப்புறம் பெட்ரூம் தூக்கிட்டு போவேன். ஏன்னா உடனே போனால் பெட்ரூமில் படுத்து தூங்க மாட்டான். சரி, தொட்டிலனா பேசாமல் தூங்கிக்குவான். அப்புறம் நானும் சாப்பிட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் விளக்குறது இருந்துச்சு, அதுலேயும் விளக்கி வச்சுட்டு. ஸோ என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ அம்மா அப்பா அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இருக்கும் போது அவங்களோட அருமை தெரியாது, இல்லாத போது தான் அந்த அருமை தெரியும். ஸோ அதுக்கு நான் உதாரணம். ஸோ எல்லாருமே நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.